வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். கர்ம அடிப்படையில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவான் கடந்த காலங்களாக, அதாவது 138 நாட்கள் ஒரு சில மனக்கசப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ, இது மாதிரியான இடங்கள்ல இந்த சனி பகவான் இருந்தால் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். மனசார்ந்த பிரச்சனைகள், அது இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மாற்றி மாற்றி எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நிறைய தடுமாற்றங்கள், மனநிலையில் மனக்குழப்பங்கள் அது மாதிரி கொடுத்துருக்கலாம் இந்த சனி பகவான். ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது, இப்போ வக்கர நிவர்த்தி ஆகும்போது அதை மாற்றி கொடுப்பார். இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ படிப்பு ரீதியாக பார்த்தோம்னால் படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது அரியர் வச்சிருந்தாலும் சரி, படிப்பு சார்ந்து கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை. இது ராசிக்கு 8 குடைவன் தசை, முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு இதுதான் இப்போ இந்த 7 சனியோட ஸ்டார்டிங். இந்த 7 சனி ஆரம்பிச்சிலிருந்து வக்கரமாயிட்டாரு. வக்கரமாயிட்ட பிறகு இப்போதான் வக்கர நிவர்த்தி ஆகி 12ஆம் இடத்துல இருந்து அவருடைய 7 சனியோட பயணத்தை இந்த சனி பகவான் தொடங்குகிறார். இப்போத்திலிருந்து தான் உங்களுக்கு 7 சனி ஸ்டார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அஷ்டமாதிபதி தசையாக இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்பில் நீங்கள் கவனத்தை எடுத்து நீங்கள் படிக்கணும். முயற்சிகளும் நீங்கள் அதிகப்படியாக முயற்சி பண்ணணும். தேவையில்லாத விஷயத்துக்களை தலையிடாமல் இருந்தால் இந்த காலகட்டங்கள் நல்லது அப்படின்னு சொல்லலாம். 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு இந்த வயசுல தான் வரும். இந்த ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால், அந்த அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் அவருக்கு மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலும் இந்த அவயோகம் செய்யக்கூடிய ராகு பகவான் கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். அதாவது நல்ல பலன்களை கொடுக்கல, நிறைய கஷ்டத்தை கொடுக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கும். அப்படி இல்லை யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா ராகு பலம் கிடையாது. அப்போ அது கெடுபலன்களை கொடுக்கும். இப்போ 30 வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா முதல் சுற்று சனி. இது முதல் 12 வருடங்கள், பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் அப்படின்னாக்கா ராகு தசையில சுக்கிர புத்திக்கு அப்புறம் 6 வருடங்கள் கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். அதிகபட்சமாக முன்னாடி வரக்கூடிய 12 வருடங்களை நம்பலாம். அதுலேயும் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதும் ஒரு 50% தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. வெளிநாடு சார்ந்து வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். உள்நாட்டில் இங்கே வேலை தேடுறீங்க, படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய தடையாக கொடுத்துருக்கலாம் ஒரு சில காலங்களாக. இப்போ அந்த தடை இருக்காது. வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், வேலையில் அதிரடியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, அந்த ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். என்னடா இது 7 சனி நடக்குது, ப்ரொமோஷன் கிடைக்குமா? கன்ஃபார்மாக கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கே தான் ப்ராப்ளத்தை கொடுப்பார். அதாவது வேலை எடுத்துங்களை கொடுப்பார். எனக்கு வேலை கொடுத்தாலே போதும், எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா வேலை தான் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, அதுக்கு முயற்சி பண்ணுறது, அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் கன்ஃபார்மாக உண்டு. விரயத்தில் சனி பகவான் வரும்போது நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுப்பார். ஜென்ம சனியில் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர அவயோகம் செய்யக்கூடிய இந்த சனி பகவான் இருந்தாலும் நியாய தர்மத்தை தான் பார்ப்பார். ராகு பகவான் தசை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால்
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு வந்து தீங்கு நினைக்கக்கூடாது, முடிஞ்ச அளவு நல்லதை நினைங்க, யோகா பண்ணுங்க, உடற்பயிற்சி, இது மாதிரி மனநிலையில கொஞ்சம் நீங்கள் லேசாக வச்சுக்கிறது நல்லது. எப்பவுமே வந்து மன அழுத்தத்தோடு இருக்காமல் தேவையில்லாத வந்து சிந்தனைகளை வச்சுக்காம அது மாதிரி இருந்தீங்கன்னாக்கா இந்த ராகு தசை அவயோக தசையாக இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும். ஏன்னா வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தையில் வேலையை விட்டு வர்றது, வேலையை தூக்கி போட்டு வர்றது, இது மாதிரி டென்ஷன்லாம் அதிகமாக கொடுக்கும். ராகு செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள், குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் நிறைய டென்ஷன் அதெல்லாம் அதிகமாகும். வேலையில் வந்து பொருளாதார நெருக்கடியெல்லாம் அதிகமாக கொடுக்கும். அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் ராகு தசைக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ராகு மாதிரி கொடுக்குறவங்களும் கிடையாது, ராகு மாதிரி கெடுக்கிறவங்களும் கிடையாது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை குரு பகவான் வக்கரத்தில் இருந்தாலோ உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நிறைய தடைகளை கொடுக்கும். அந்த தடைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25, 26 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான். 26 வயசுக்கு மேலே 30, 31 வரைக்கும் 32 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 33ல கூட சூப்பராக திருமணம் அப்படிங்கிறது கூடி வந்துடும். 7.5 சனி அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடாது, பெருசால அந்த அளவுக்கு கெடுக்காது. லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லவ் எல்லாம் ஒரு சில பேருக்கு சக்ஸஸ் ஆகும். ஏற்கனவே லவ் ஓடிட்டு இருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து நல்ல அமைப்பில் ஜாதகம் இருந்துச்சுனாக்கா அந்த லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகி திருமணத்தில் முடியும். ஒரு சில பேருக்கு வந்து அவயோக தசை நடந்துச்சுன்னா அது ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் யோகம் நிறைய பேருக்கு உண்டு, நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு சில பேர் அடையலாம். திடீர் பண வரவுகள் பார்த்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், கொடுத்த பணம் வராதுன்னு நினைச்சிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கடன் வாங்குறத தவிர்ப்பது நல்லது. ஏன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவான் 6ஆம் இடத்தோடோ இல்லை 6ஆம் அதிபதியோடோ இல்லை 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா தொழில் ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். 7.5 சனி இப்போதான் ஸ்டார்ட், நம்ம அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. இது வந்து ராகு தசை, ராகு மாதிரி கொடுக்குறவும் கிடையாது, ராகு மாதிரி கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது. இது வந்து அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடம், அதாவது 32 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த தொழில் ரீதியாகவே எந்த ஒரு முடிவும் எடுக்க தேவையில்லை. தேவையில்லாத வந்து பிரச்சனைகளில் வந்து நீங்கள் தலையிடக்கூடாது, அடுத்தவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றபடி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த கடன் பிரச்சனை அது இது எதனா கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாமே சனி பகவானுக்கு ஆகாத புத்தி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்கள் வேலை பார்க்கணும். ப்ரொமோஷன்லாம் வந்து எதிர்பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் தொழில் ரீதியாக நீங்கள் வருமானத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்து உங்களோட உழைப்பு தான் முக்கியமானது. 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசையில நல்லா இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். சுப விசேஷங்கள், வீடு கட்டுறது, இந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வேலை ரீதியாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் சரி, இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணாலும் சரி, புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அதாவது புதுசான்னு சொல்லக்கூடாது, ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, வேலை போச்சு. ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து வேலை பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா சனி பகவானுடைய இருக்கிற இடத்துல இருந்து 3, 7, 10 ஆகிய இடங்கள்ல தசா நடத்தக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் இருந்தாலோ அல்லது 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அந்த இடத்துல பார்வைப்படக்கூடிய இடங்களை இருந்தாலோ வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அந்த பிரச்சனைகள் சனி பகவான் வக்கர நிவர்த்திக்கு பிறகு அந்த வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள், தொழிலே ஒரு சில பேருக்கு வந்து கவலைகளை கொடுத்துருந்தா தொழிலே நல்ல ஒரு மாற்றங்கள், திடீர் வளர்ச்சிகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இது மாதிரி நீங்கள் எதாவதெல்லாம் முயற்சி பண்ணி தடங்களாக இருந்துச்சோ அந்த தடங்கள்லாம் இப்போ இருக்காது. நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் குரு தசையில் எதிர்பார்க்கலாம். வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தெரியலாம். அடிக்கடி நோய் நொடி பிரச்சனைகள் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா இந்த குரு தசையில் 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் அப்படின்னா 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த தசை நல்ல தசை தான் இல்லைன்னு சொல்லலை, அந்த நட்சத்திராதிபதியும் நம்ம சேர்த்து அந்த பலன்களையும் இந்த குரு பகவான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது கடன் அல்லது நோய் இல்லைன்னா வழக்கு ஒரு சில பேருக்கு இது எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி பகவானுடைய தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை. இந்த வயதில் வரக்கூடிய தசை அப்படிங்கிறது இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு இப்போ குரு தசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களா, அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கலாம். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம், வேலையில் இருக்கிறதே பெரிய விஷயம். இருந்தீங்கன்னாக்கா ஓகே லக்கு. இல்லைன்ற பட்சத்தில்
வேலையெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு தசையிலேருந்து சனி தசை மாறுது, இந்த சனி வக்கர நிவர்த்தி காலங்களில் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை ரீதியாக வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மாதிரி வேலையில் ஒரு சில பேருக்கு மாற்றங்களை கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா உடனே வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, வெளிநாடு போகிறதோ இல்லை வந்து வேற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு இதை விட சம்பள உயர்வுகள் கிடைக்கிறது, அது மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்கன்னு வச்சுங்களேன், உடனே வேற ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். இல்லைனா எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வேலை அது மாதிரி இருக்கும். அது மாதிரி கவர்மெண்ட் சம்பளம், அது மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சிகளை இந்த சனி பகவான் கொடுப்பார். அப்படிங்கிறது இந்த 7 சனி காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி தான். சனி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுக்காது. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் நெகட்டிவாக சொல்கிறேன். எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும், இடமாற்றங்கள் கொடுக்கும், இல்லை வேலை ரீதியாக அந்த தொழில் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தோடு சேர்ந்திருந்தால் சனி பகவான், அப்படி இல்லை அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்திருந்தால், ராகுவோடு சேர்ந்திருந்தால், கேதுவோடு சேர்ந்திருந்தால் இந்த தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படலாம். ஆனால் கடன் பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் ரவுண்டு சனி, இந்த 3வது ரவுண்டு சனி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அபரிவிதமான வளர்ச்சிகளையும் கொடுக்கும். ஒரு பக்கம் வந்து தொழில் வருமானம் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாலும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துச்சுனாக்கா தொழில் வருமானம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பெல்லாம் நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கும். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி காலங்களில் 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி தசை, 6 குடைவன் தசை. இதில் வந்து கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்கும். நோய் நொடி பிரச்சனைகள் வரலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது கடன் பிரச்சனைகள், அப்படி இல்லை வண்டி வாகன சேர்க்கைக்காக கடன் வாங்குறது, தொழிலுக்காக, வேலைக்காக, இது மாதிரி நோய் நொடி பிரச்சனைகள், அதாவது நோய் நொடினாக்கா மருத்துவ செலவுகள் ஏதாவது எடுத்துகிட்டே வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபை கொடுக்கும். மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. சொந்த பந்தங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா அனுசரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமும் தேவை. நீங்கள் எந்த வார்த்தை விட்டாலும் அதில் பிரச்சனை வரும். அமைதியாக இருக்கிறது நல்லது. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வயசில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனியுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.